பொறுத்தருள வேண்டுகிறேன். தொழுகைக்கான நேரம். நோன்பு துறப்பதற்கு முன்பே இந்த உரை நிகழ்வுகளை எல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று முயற்சித்தோம். வழக்கத்திற்கு மாறாக நான் 4:50 இங்கு வந்துவிட்டேன். 5 மணிக்கே நிகழ்ச்சியை தொடங்கி 6:20 முடித்து நாம் நோன்பு திறந்து தொழுகைக்கு இடையூறு இல்லாமல் இருந்திட வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் இப்போதும் நாம் நோன்பு துறந்த பிறகுதான் பேசும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அண்ணன் பஷீர் அகமது அவர்கள் திருமாவளவன் இந்திய இறையாண்மை காவலர் என்று ஒரு அடைமொழியை தந்து அல்லது பட்டத்தை வழங்கி என்னை பாராட்டி சிறப்பித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஏன் இந்த அடைமொழி என்பதற்கு அவர் சொன்ன விளக்கம், தேர்தல் அரசியலில் கொள்கை பிடிப்போடு நின்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாமல் இந்திய அளவில் அரசியல் நாகரிகத்தை பாதுகாத்து வருகிறார் திருமாவளவன். ஒரு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல், தள்ளாடும் நிலையை ஏற்படுத்தாமல், தடுமாறும் சூழலை ஏற்படுத்தாமல் ஒரு நிலைத்தன்மையை கட்டி காப்பாற்றக்கூடிய வகையில் அவருடைய அணுகுமுறைகளும் முடிவுகளும் அமைந்திருக்கின்றன. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் பதவியை மட்டும் குறிவைக்காமல் அதிகாரம் என்கிற வேட்கையோடு தெரியாமல் நல்ல நோக்கத்திற்காக இந்த தேசத்தின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் களத்தில் துணிந்து முடிவெடுப்பது பாராட்டுதலுக்குரியது என்று அவருக்குரிய பாணியில் சுருக்கமாக எடுத்து சொன்னார். இந்த இயக்கத்தையும் என்னையும் இந்த கோணத்திலே புரிந்து கொண்டு, சரியாக புரிந்து கொண்டு இந்த பாராட்டை அவர் வழங்கியிருப்பது தனிப்பட்ட முறையிலே அவருடைய பாராட்டு என்றாலும் கூட ஜனநாயக சக்திகளின் பாராட்டாகவே நான் இதை எடுத்துக் கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். இஸ்லாமிய சமுதாயத்தின் பாராட்டாகவே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, குழப்பம் ஏற்படாத நிலை, தடுமாற்றம் ஏற்படாத நிலை, ஊசலாட்டம் ஏற்படாத நிலை நிலவுகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் எடுத்த முடிவு மிக மிக முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்றைக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது, ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கிறது. அதற்கு காரணம் திருமாவளவன் என்று அவர் இங்கே குறிப்பிட்டார். அவருக்குரிய பாணியில் பாராட்டினார், அவருக்குரிய பாணியில். இந்த பாராட்டை நான் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறேன் என்பது ஒருவரம் இருந்தாலும், தமிழ்நாடு அரசியலில் ஒரு நிலைத்தன்மையை பாதுகாத்திருக்கிறோம் என்பதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன்.
அதற்காக மீண்டும் ஒரு முறை அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஏனென்றால் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தன. சொல்ல போனால் கடந்த 2 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதங்கள் நடைபெற்றன, காய்கள் நகர்த்தப்பட்டன, தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன, தனிநபர் விமர்சனங்கள் செய்யப்பட்டன, ஆத்திரம் ஊட்டப்பட்டன. எல்லாம் எதற்காக என்றால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அதற்கு இணங்கி நாம் ஆத்திரப்பட்டு உணர்ச்சி செய்யப்பட்டு ஒரு முடிவை, தவறான முடிவை எடுக்க நேர்ந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அதை தடுத்தது நம்முடைய உறுதிப்பாடான நிலைப்பாடுதான். அதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது இஃப்தார் நோன்பு 22வது வருடம். ஒரு நாள் என்று தொடங்கி 2 நாள் 3 நாள் என்று விரிவடைந்து கடந்த பல ஆண்டுகளாக 5 நாள் என நீடிக்கிற இந்த நோன்பிருக்கும் நிகழ்வு என்னுடைய பார்வையில், என்னுடைய புரிதலில் சகோதரத்துவத்தின் அடையாளமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகளுள் இது ஒன்று. நோன்பிருத்தல் புனிதமான கடமைகளுள் ஒன்று, இறைவனின் கட்டளைகளுள் ஒன்று, மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற பிடிப்பின் அடையாளங்களில் ஒன்று. ஆனால் என்னுடைய புரிதல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிற இஸ்லாமியர்களோடு நான் சகோதரத்துவத்தோடு இருக்கிறேன், அவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன் என்பதை உணர்த்த தொடங்கி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அனைவரோடும் நான் இணக்கத்தோடு இருக்கிறேன், இந்த இயக்கம் இணக்கத்தோடு இருக்கிறது, சகோதரத்துவத்தோடு இணக்கமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவதாக விரிவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் உலமாக்களோடு ஒரு நாள், மார்க்க அறிஞர்களோடு ஒரு நாள், பத்திரிகையாளர்களோடு ஒரு நாள், அரசியல் அமைப்புகள், சமுதாய அமைப்புகளின் தலைவர்களோடு ஒரு நாள் என்று சகர் உணவிலே அவர்களோடு பங்கேற்பது, ஒவ்வொரு தோழரின் இல்லத்தில் போய் இஃப்தார் நோன்பில் பங்கேற்பது, நோன்பு துறப்பிலே இறுதியாக சமுதாய மக்களை ஒருங்கிணைப்பதற்காக பாராட்டிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், அண்ணன் ஜவாஹிருல்லா போன்ற தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு இஃப்தார் விருந்து வழங்கி அவர்களோடு நாங்கள் சில மணி நேரம் இருந்து எங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்கிறோம், நட்பை மேம்படுத்திக் கொள்கிறோம், சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்திக் கொள்கிறோம், சகோதரத்துவத்தை செழுமைப்படுத்திக் கொள்கிறோம் என்கிற அளவிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஈரானில் அதன் உச்ச அதிபர் காமெனி அவர்களை அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலிய ஏகாதிபத்தியமும் கூட்டு சதி செய்து படுகொலை செய்திருக்கிறது. அந்த குடும்பத்தை வேரோடு அழித்திருக்கிறது. இன்னொரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையீடு செய்வது எந்த வகையிலே நியாயம் என்று விளங்கவில்லை. இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய நாடுகள் வேடிக்கை பார்க்கின்றன. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நாடுகள் அமைதி காத்து கிடக்கின்றன. ஈரான் மக்கள் ஒன்று கூடி காமெனி கொல்லப்பட்ட பிறகு அந்த தேசத்தின் உச்ச தலைவர் அவருடைய குடும்பத்திலேயே ஒருவரை, அவருடைய மகனையே தேர்வு செய்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்து சொல்லுகிறார்,
நீங்கள் தேர்வு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் தான் தேர்வு செய்வேன். இது எவ்வளவு பெரிய தாதாயிசம், எவ்வளவு பெரிய ரவுடித்தனம்! அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எவ்வளவு பெரிய ஆணவம் இருக்கிறது, அகந்தை இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறது. இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. நீ ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினால் உனக்கு தண்டனை 50% வரி விதிப்பு என்று சொல்லுகிறது. பிறகு இணக்கமாக நம்முடைய பிரதமர் போய் அவரிடத்திலே உறவாடியதும் அது 18% குறைக்கிறது. இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் 30 நாள் உங்களுக்கு அவகாசம். ரஷ்யாவிடம் நீங்கள் எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம், 30 நாள் மட்டும் அனுமதி. இந்தியாவினுடைய அனைத்து கொள்கை முடிவுகளையும் டொனால்டு டிரம்ப் எடுக்கிறார் என்று சொன்னால் நமக்கு பிரதமர் மோடி எதற்கு? இந்த கேள்வி எழுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன் என்று டொனால்டு டிரம்ப் சொல்லுகிறார். இதுவே நமக்கு தலைக்குனிவு, இதுவே நமக்கு வெட்கக்கேடு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் தண்டனை விதிப்போம் என்று சொல்லுகிறார். இது மிகப்பெரிய தலைக்குனிவு. இன்றைக்கு 30 நாட்கள் உனக்கு நான் அனுமதி தருகிறேன். இந்தியா எந்த நாட்டிலே எண்ணெய் வாங்க வேண்டும், எந்த நாட்டிலே பொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு இந்தியாவுக்கு இறையாண்மை உண்டா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இதுதான் இறையாண்மை. இந்த இறையாண்மையில் கை வைக்கிறான் அமெரிக்க அதிபர். நம்முடைய பிரதமர் அமைதி காத்து வாய் மூடி மௌனித்து கிடக்கிறார். உள்ளபடியே நாம் இந்திய குடிமகன் என்று சொல்லுவதற்கு ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு திராணியற்ற ஒரு அரசாக நம்முடைய இந்திய அரசு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே என்னென்ன நெருக்கடிகளை தர முடியும் அவ்வளவு நெருக்கடிகளையும் தருகிறார்கள். ஒரு மாநில அரசுக்கான சுதந்திரத்தை தர மறுக்கிறார்கள். நிதி ஒதுக்கீடு செய்ய தயங்குகிறார்கள், தடுக்கிறார்கள், தவிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பல் பீகாரிலே என்ன செய்திருக்கிறது பாருங்கள். கூட்டணி வைத்து, ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கடைசியில் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை டெல்லிக்கு செல்லுங்கள் என்று ராஜ்யசபா உறுப்பினராக்கிவிட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு பீகாரிலே முதலமைச்சர் பொறுப்பிலே அந்த பீடத்திலே அமருகிற சூழல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட செயல் இது! எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோக செயல் இது! தமிழ்நாட்டுக்கும் வராது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அந்த நாற்காலியிலே அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. எடப்பாடிக்கும் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதைத்தான் 2 வருடங்களாக நான் தலையில் அடித்துக் கொண்டு சொன்னேன். ஆனால் எடப்பாடி அவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய திராவிட இயக்கமான அதிமுகவை கரையை விட்டு விடாதீர்கள், காப்பாற்றுங்கள். நீங்கள் தனித்து நின்றாலேயே அதிமுகவின் வாக்கு வங்கி உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே நீங்கள் 65 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. பாஜகவோடு சேர வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னேன். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? இதையெல்லாம் முன்னுணர்ந்த ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த முன்னுணர்ந்த அடிப்படையில் தான் திமுகவோடு இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் நமக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வதில் நமக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. நமக்கு என்ன லாபம் என்ற கணக்கு முக்கியம் இல்லை. நம்முடைய மாநிலத்திற்கு எது பாதுகாப்பு,
நாம் பேசுகிற சமூக நீதி அரசியலுக்கு எது பாதுகாப்பு? வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு எது உகந்தது, எது சரி? இந்த அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகிற ஒரு பேரியக்கமாகத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் தலை நிமிர்ந்து இருக்கிறது. இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதிலே அக்கறை கொண்ட ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் விளங்குகிறது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், என்றைக்கும் சொல்லுவேன், இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு கேடயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரண் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வலதுசாரிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதை உறுதிப்படுத்தி காட்டுவோம், அவர்களை விரட்டி அடிப்போம் என்பதை சொல்லி அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அண்ணன் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. எத்தனையோ நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளை அரசியல் கட்சிகள் நடத்தி வருகின்றன. அத்துணை நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய நோன்பு திறப்பு நிகழ்ச்சி முற்றிலும் வேறுபட்டது. என்ன காரணம் என்றால், நோன்பு வைத்திருப்பவர்களை அழைத்து நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து 22 ஆண்டுகளாக ஒவ்வொரு ரமலானின் போதும் 5 நாட்கள் நோன்பிருந்து 5வது தினம் இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார். இதனால்தான் இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக, முஸ்லிம்கள் அந்த நோன்பை அனுஷ்டிக்கும் போது எத்தகைய பண்புகளை எல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, மதமாற்றத்தை பற்றி வட இந்தியாக்களிலே மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டில் 1981 நடைபெற்ற மீனாட்சிபுரம் மதமாற்றத்தை பற்றி நேரிலே ஆய்வு செய்து, மீனாட்சிபுரத்திலே பட்டியலின மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் அதற்கு காரணம் பணம் அல்ல, ஆசை வார்த்தை அல்ல, உண்மையிலேயே தீண்டாமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இஸ்லாம் தான் வழிகாட்டுகிறது என்பதை தன்னுடைய ஆய்வின் மூலமாக, PhDயின் மூலமாக அந்த ஆய்வு பட்டத்தை பெற்றவர் நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் திருமா அவர்கள் என்பதை நிச்சயமாக நாம் மிக மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலைவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்ச்சி பங்கு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அத்தனை தலைவர்களையும் வரவேற்று, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 22ஆம் ஆண்டில் இன்றைக்கு இந்த புனித நோன்பை நோற்று இஃப்தாரை கடைபிடிக்கிற ஒரு அரசியல் தலைவராக மக்கள் மத்தியில் மரியாதையை பெற்றிருக்கிறார். இஸ்லாமிய சமுதாயம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் எழுப்பக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். இன்றைக்கு
ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் தன்னியல்பாக இஸ்லாமிய மக்கள் திரண்டு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் இடத்திற்கு நேராக வந்து போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த போராட்ட காட்சிகளை பார்த்து வயிறு எறிந்து போன சங்கிகள் வழக்கம் போல கொச்சைப்படுத்தக்கூடிய பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேலைகளுக்கு போவாரா, நாங்குநேரிக்கு போவாரா, ஈழம் பாதிக்கப்பட்டால் அங்கே போவாரா என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்காக போராடுகிற இந்த தலைவர் தான் நேற்று நாங்குநேரியில் போய் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார். நாங்குநேரியில் அந்த மக்களின் குரலை ஒலிக்கக்கூடிய அந்த தலைவர் தான் கடந்த 35 ஆண்டுகளாக ஈழ மக்களுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். 35 ஆண்டு காலமாக ஈழத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அந்த தலைவர் தான் உலகத்தில் எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் யாராக இருந்தாலும், நம்முடைய சாதியா, நம்முடைய மதமா, நம்முடைய இனமா, நம்முடைய மொழியா என்று பார்க்காமல், நம் நாட்டை சார்ந்தவர்களா என்று கூட பார்க்காமல், ஒடுக்குமுறைக்கு யார் உள்ளானாலும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிற, போராடுகிற, வாதாடுகிற, களத்தில் நிற்கிற, உறுதியோடு களத்தில் நிற்கிற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். அதுதான் முக்கியமானது. களத்தில் எல்லோரும் நிற்கலாம், ஆனால் காலச்சூழல் மாறும்போது களத்தை மாற்றக்கூடிய கட்சிகளை பார்த்திருக்கிறோம், தலைவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உறுதியோடு அந்த களத்தில் நிற்பது சவாலானது. அதுவும் அரசியல் களத்தில், அதுவும் தேர்தல் அரசியல் களத்தில் நிற்பது அதைவிட சவாலானது. தேர்தல் அரசியலை பெரும்பாலும் எப்படி அணுகுகிறார்கள் என்று பார்க்கிறோம். தொகுதிகளின் எண்ணிக்கையை வைத்து அணுகுகிறார்கள், எந்த தொகுதி என்பதை வைத்து அணுகுகிறார்கள், எவ்வளவு பொருள் கிடைக்கும் என்று அணுகுகிறார்கள். ஆனால் தேர்தல் அரசியலை பொருளை வைத்து அணுகாமல், எண்ணிக்கையை வைத்து அணுகாமல், எந்தெந்த தொகுதிகள் என்பதை வைத்து அணுகாமல், கொள்கையை வைத்து அணுகுகிற ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். கொள்கைதான் அடிப்படை. தேர்தல் அரசியலுக்கு கூட, யாரோடு கூட்டணி என்பதற்கு கூட கொள்கையை அளவுகோலாக கொண்டு அரசியல் நடத்துகிற தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். எனவே அவர் காட்டுகிற திசையில் கடந்த தேர்தல்கள் எப்படி வாகை சூடினோமோ, நாம் இடம்பெற்ற அணி எப்படி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோ, அப்படி இந்த முறையும் அவர் கை காட்டுகிற அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதற்கு நாம் தலைவரின் களத்தை வலுப்படுத்தி அவருக்கு பக்கபலமாய் நிற்போம் என்று சொல்லி வந்திருந்த அத்தனை தலைவர்களையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்புமிக்க 22ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனின் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அடிப்படை காரணம், இஸ்லாம் சமுதாயத்தின் சமுதாய மக்களுக்காகவும் மாற்று சமுதாய மக்களுக்காகவும் மனித நேயத்திற்காகவும் போராடக்கூடிய மாபெரும் போராளிகள் இஸ்லாம் சமுதாய தலைவருடன் இணைந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். அரசியல் களத்தில் பல நோக்கங்கள், பல சிந்தனைகள் இருந்தாலும் அரசியல்வாதிகள் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் ஆடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் மட்டுமல்லாமல் இஸ்லாம் சமுதாயத்துடைய தலைவர்கள் அனைவரும் எதையும் எதிர்பார்க்காமல், எந்த ஆதாயமும் அடையாமல் சமுதாயத்திற்காகவும், சமுதாயத்தின் எதிர்காலத்திற்காகவும், சமுதாயத்தின் பாதுகாப்பிற்காகவும், சமுதாயத்தின் எதிர்காலத்தில் இளைஞர்கள் வாழ்க்கையின் வழிமுறைகளுக்கு செயல்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை தளங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு தியாகியாக வாழக்கூடிய தலைவர்கள் தான் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் மட்டுமல்லாமல் இஸ்லாம் சமுதாய தலைவர்கள். இந்த இஸ்லாம் சமுதாய தலைவர்கள் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவர்கள் இந்த வரிசையில் அமர்ந்து கொண்டு அவர்களுடன் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி ஏனென்றால் இந்த அரசியல் களத்தில் இஸ்லாம் தலைவர்களுடைய செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் புரியாதவர்கள் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் போராளிகள்,
இந்த மக்களுக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். இவர்கள் செயல்பாடுகள் அணுகுமுறைகள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் வழிபாதையாகவும் ஒளிவிளக்காகவும் அமையக்கூடிய விஷயங்கள். இன்று இந்த முக்தார் அகமது ஒரு பத்திரிகையாளராக இன்று ஊடக ரீதியாக நான் வந்து நிற்கின்றேன் என்றால், பேசுகின்றேன் என்றால், எவருடைய வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் எழுச்சி தமிழ் திருமாவளவர்கள் தான். அவருடைய ஆற்றலும் பேச்சாற்றலும் திறமைகளும் சமுதாயத்தின் மீது அவர்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளும் அந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துள்ளது. ஆகவே எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகள் இளைஞர்கள் நாம் அனைவரையும் அந்த நிலையில் வழிபடுத்த வேண்டும். இதில் என்ன வேண்டும் என்றால், இன்று ஈரானில் 165 குழந்தைகள் பலியானார்கள். அது பலியாவது நம்ம மனதிற்கு மிகவும் வேதனையாகவும் உள்ளது. ஆனால் இது போன்ற சமயத்தில் இஸ்லாம் சமுதாய தலைவர்களும் எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவர்களும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலை எதிர்பார்க்காமல் இந்த போராட்ட களத்தில் பங்கேற்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் என்றால் இதுதான் மனிதநேயம். இந்த மனிதநேயம்தான் இன்று அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நீங்கள் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இஸ்லாமியர்கள் சந்திப்பது பெருமல்ல. இஸ்லாமியர்களை விட மனிதநேயம் முக்கியம். இஸ்லாமியர்களின் மறுபக்கம் மனிதநேயம். அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்திருந்தாலும் அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவரிடம் நாம் நட்போடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படைதான் 22 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவன் பங்கேற்கும் போது, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது, நான் நோன்பு இல்லை, ஆனால் நீங்கள் நோன்பு இல்லீர்கள், நான் இதில் பங்கேற்பது எனக்கு நெருடலாக உள்ளது, நான் தான் உங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும், இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவருக்குள் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதன் பிறகு இஃப்தார் நிகழ்ச்சி நான் தான் நடத்த வேண்டும், உங்களுக்கு நான் தான் விருந்து கொடுப்பேன் என்று சொல்லியுள்ளார். ஆக மொத்தத்தில் இஸ்லாம் சமுதாய தலைவர்களும் இஸ்லாம் சமுதாய மக்களும் நாம் பலருக்கு விருந்து கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நமக்கு விருந்து கொடுத்தும் ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவன் என்பதில் நாம் மிகவும் மக்கற்ற பெருமை கொள்கின்றோம், மகிழ்ச்சி கொள்கின்றோம். எங்களுக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில் விருந்தா? இது மிகப்பெரிய ஆச்சரியமாக உள்ளது. இது போன்ற விருது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும், ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. ஒரு மாற்று சமுதாயத்தில் இருந்தாலும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு நாம் அவர்களுக்காக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வைத்து தோல் கொடுக்கும் தோளாக இருக்க வேண்டும் என்ற முன்னோக்கி செயல்படக்கூடிய மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவனுக்கு இஸ்லாம் சமுதாயத்தின் சார்பாகவும் ஊடகத்துறையின் சார்பாகவும் மனிதநேயத்தின் சார்பாகவும் என்னுடைய அன்பான பண்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மை எல்லாம் ரட்சித்து பாதுகாக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். விடுதலை சிறுத்தைகளின் இஸ்லாமிய அமைப்பின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த இஃப்தார் பெருவிழாவின் தலைமையேற்றிருக்கக்கூடிய தம்பி அப்துல் ரஹ்மான் அவர்களை, கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாக இருப்பதால் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொறுப்பாளர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ்கனி அவர்களே, உங்கள் திரளாக கூடியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும், ரமலான் முபாரக். இரவெல்லாம் விழித்திருந்து இரவெல்லாம் இறைவனை வணங்கி பசித்திருந்து தகித்திருந்து 16 நோன்புகளை நிறைவு செய்து பத்ரு சஹாபாக்கள் என்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று இரவு மக்கள் நல கூட்டணி என்று மக்கள் நல கூட்டணி ஒன்றை ஆரம்பித்து 2004களில் எழுகிறது தமிழகம் என்று சொல்லி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களோடு தோழமையோடு அன்று பெறப்பட்டு 22 ஆண்டு காலம் இன்று இந்த இஃப்தார் நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் 2021களில் அண்ணன் அவரோடு நெருக்கமாக பேசும் பொழுது
அண்ணன் அவர்களே, அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் தொகுதி நமக்கு முக்கியமில்லை. கண்டெய்னரில் விலை பேசக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள், அங்கும் இங்கும் எல்லா இடத்திலும். ஆனால் இந்திய இறையாண்மை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு தொகுதிகளோ சீட்டுகளோ முக்கியமில்லை. குறைத்து கொடுத்தாலும் சரி, பாரதிய ஜனதா சங்க பரிவாரங்கள் வந்துவிடக்கூடாது என்று 2021 சொன்னார். சொன்னதன் விளைவாக அன்று ஆட்சி நல்லாட்சி அமையப்படுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இப்பொழுதும் நிறைய தொகுதிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அரசியல் அதிகாரம் அங்கீகாரம் அதிகாரத்தில் பங்கீடு என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தாலும் அதில் என்னுடைய கவனம் இல்லை. இந்திய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா சங்க பரிவாரங்கள் ஆட்சியில் வந்து இறையாண்மைக்கு ஆபத்தாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக சீட்டு பேரம் என்னுடைய நோக்கம் இல்லை என்று சொல்லி இன்றும் அமைதியோடு கொடுப்பதை மட்டுமல்ல, உரிமையை பெறுவோம் என்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தொல் திருமாவளவனோடு நாம் பயணிப்பது இந்திய இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்கள், தலித் மக்கள் அனைவருக்குமான பாதுகாப்பு. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான தலைமைக்கு இந்த நல்ல நாளில் இந்திய இறையாண்மை காவல் என்கிற பட்டத்தை வழங்குவதில் இஸ்லாமிய சமுதாயம் பெருமைப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய சில நாட்களில் கலைவாணர் அரங்கில் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பட்டத்தை வழங்குவதில் தமிழகத்தில் கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் பெருமையாக கருது. அண்ணனுக்கு இது பெருமை இல்லை, எங்களுக்கு இது பெருமை. இந்திய இறையாண்மை காவலர், இந்திய இறையாண்மை காவலர், இந்திய இறையாண்மை காவலர். நன்றி.